நம்பிக்கை நண்பர்களே, இரவு ஒரு ஆழமான தூக்கம் வந்ததே என்று காலையில் எழுந்து வெளியே பார்த்தால், நாடு முழுவதும் பனி பொழிந்து வெள்ளையாக காணப்படுகிறது. இந்த பனிப்பொழிவுதான் தூக்கத்திற்கு காரணம் என்பதை அறிந்து கொண்டேன். உங்கள் அனைவருக்கும் பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆண்டினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுவதற்காக நம்மை தயாரித்து கொண்டிருக்கிறோம். அந்த நாட்களிலே நாம் இருக்கிறோம். இயேசுவினுடைய திருப்பிறப்பினை ஒட்டி 3 ஞானிகள் இயேசுவினை சந்திப்பதற்காக கிழக்கிலிருந்து பயணம் செய்து வந்தார்கள். அவர்கள் பொன், தூபம், வெள்ளை போளம் ஆகிய 3 பரிசுப் பொருட்களை கொண்டு வந்தார்கள் என்பதை நாம் நற்செய்தியில் வாசிக்கிறோம். அந்த 3 ஞானிகளுடைய பெயர்கள் கஸ்பார், மெல்கியோர், பல்தசார் என்பதை நாம் கத்தோலிக்க பாரம்பரியத்தின் வழியாக அறிந்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறான ஞானிகளுடைய வருகையை ஒட்டி 4வது ஞானி என்னும் ஒரு பழமையான செய்தி மக்கள் மத்தியிலே காணப்பட்டது. 1895ஆம் ஆண்டு ஹென்றி ஃபான் டைக் எழுதிய த அதர் வைஸ் மேன் என்னும் ஒரு நூலின் மூலம் இந்த பாரம்பரியமானது, இந்த 4வது ஞானியை பற்றிய செய்தியானது இன்னும் மக்கள் மத்தியிலே பரவலாக காணப்பட்டது. அந்த நூல் என்ன கூறுகிறது என்பதை நாம் இந்த காணொளியின் வழியாக இந்த பனிப்பொழிவின் மத்தியிலே நாம் பார்ப்போம். இது இங்கு வாழ்பவர்களுக்கு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் நமக்கு இந்த பனிப்பொழிவை பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இதனை நாம் அரிதாக தான் பார்க்கிறோம். எனவே இந்த புதிய ஆண்டினுடைய முதல் பனிப்பொழிவிலே இந்த வீடியோ 4வது ஞானியை பற்றிய இந்த வீடியோவை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். 4வது ஞானியினுடைய பெயர் அர்த்தபான். அவர் பெர்சியாவிலே வாழ்ந்தவர். அர்த்தபான் மிகவும் அறிஞராக காணப்பட்டார். அதாவது செடிகள் மற்றும் மூலிகைகளிலே காணப்படக்கூடிய அந்த மருத்துவ தன்மையை அவர் கண்டுபிடித்து பல நோயாளிகளை குணப்படுத்தியவராகவும் வானவியலை முறையாக கற்றறிந்தவராகவும் அவர் காணப்பட்டார். எனவே வானத்தில் புதிய விண்மீன் பிறந்தவுடன் அவர் யூதர்களுடைய அரசர் பிறந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக, யூதருடைய அரசரை நாம் காண வேண்டும், பிறந்திருக்கக்கூடிய புதிய அரசரை நான் காண வேண்டும் என்று அவர் தன்னிடம் இருக்கக்கூடிய நிலத்தினையும் வீட்டினையும் விற்று ஒரு குதிரையை வாங்கி கொள்கிறார். புதிய அரசருக்கு, பிறந்திருக்கக்கூடிய புதிய அரசருக்கு அவர் பரிசு பொருட்களை கொடுப்பதற்காக ஒரு நீலக்கல், ஆங்கிலத்திலே சஃபேர் என்று கூறுவார்கள், அதுபோல ஒரு சிவப்பு ரூபி மற்றும் விலை உயர்ந்த ஒரு முத்தினையும் ஆகிய 3 பொருட்களையும் வாங்கி கொண்டு அவர் பயணம் செய்கிறார். அந்த மீதம் இருக்கக்கூடிய இந்த 3 ஞானிகளை அவர்களுடன் சேர்ந்து பயணிப்பதற்காக அவர் பெர்சியாவிலிருந்து பாபிலோன் வழியாக அவர் ஜெருசலேமிற்கு பயணம் செய்கிறார். நீண்ட தூர பயணம். அந்த பயணத்திலே அவர் வழியிலே பார்க்கிறார், ஒரு மனிதர் இறக்கும் தருவாயிலே காணப்படுகிறார். அப்பொழுது இந்த இறக்கும் தருவாயிலே காணப்படக்கூடிய மனிதருக்கு நான் உதவ வேண்டும், அதே வேளையிலே நான் குறித்த நேரத்தில் நண்பர்களை, பிற 3 ஞானிகளை அடைய வேண்டும், அவர்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக இவர் அங்கு பயணம் செய்வதை நிறுத்திவிட்டு அங்கே மயங்கி கிடக்கக்கூடிய அந்த மனிதரை கண்டு நிச்சயமாக நான் உதவ வேண்டும் என்று அவர் அங்கே நிறுத்துகிறார். அன்பிற்குரியவர்களே, பனிப்பொழிவு சற்று அதிகமாக காணப்படுகிறது. இருந்தாலும் தொடர்வோம். எந்த அளவிற்கு என்னால் தொடர முடிகிறது என்று நான் பார்க்கிறேன். அப்பொழுது அவர் அந்த மயங்கி கிடக்கக்கூடிய அந்த மனிதருக்கு உதவி செய்து அவருக்கு உணர்வு வருகிறது. உணர்வு வந்ததற்கு பிறகு அவர் யூதர் என்பதை அறிந்து கொள்கிறார். அந்த காலத்திலே நாடு கடத்தப்பட்டவர்கள் அனைவருமே வீடு திரும்பவில்லை. எனவே இந்த யூதர் தான் உணர்வுக்கு வந்ததற்கு பிறகு இந்த அர்த்தபான் என்னும் ஞானியை பார்த்து கேட்கிறார், நீர் எனக்கு உதவி இருக்கிறீர், உங்களுக்கு நான் தருவதற்கு எதுவுமே என்னிடம் இல்லை என்று கூறுகிறார். அப்பொழுது இவர் கூறுகிறார், நான் இப்படிதான், யூதர்களுடைய அரசர் பிறந்திருக்கிறார், அவரை நான் காண வேண்டும் என்பதற்காக செல்கிறேன் என்று சொன்ன பொழுது இந்த யூதர் என்ன சொன்னார் என்றால், இறைவாக்கினருடைய கூற்றுப்படி மெஸ்ஸியா எருசலேமில் பிறப்பதில்லை, மாறாக மெஸ்ஸியா
பெத்லகேமில் பிறப்பார். எனவே நீங்கள் செல்ல வேண்டிய இடம் பெத்லகேம், அவருடைய ஒளி உங்களுக்கு வழிகாட்டுவதாக என்று அந்த மனிதர் அர்த்தபானை வழி அனுப்பி வைக்கிறார். நண்பர்களே, கொஞ்சம் சற்று பனி அதிகமாக பொழிந்து கொண்டிருக்கிறது. எனவே நான் சற்று நேரம் கழித்து வருவது நல்லது என்று நான் நினைக்கிறேன். நண்பர்களே, நாம் காத்திருந்தது நல்லதே. இப்பொழுது பனிப்பொழிவு சற்று நின்றுள்ளது. இந்த இடைவெளியில் நம்முடைய 4வது ஞானியாகிய அர்த்தபானுடைய கதையினை முழுமையாக உங்களுக்கு கூறலாம் என்று விளைகிறேன். யூதரிடம் அவர் கேட்டது போலவே மெசியா எருசலேமில் பிறக்க மாட்டார், பெத்லகேமில் பிறப்பார் என்பதை அவர் அறிந்து கொண்டார். ஏற்கனவே 3 ஞானிகளும் பயணத்தை மேற்கொண்ட நிலையில் நாம் மட்டும் எப்படி இந்த குதிரையில் செல்வது சரியானதாக இருக்காது என்பதை உணர்ந்தவர் பாலைவனம் கடந்து செல்ல வேண்டும், அதற்கு ஒரு ஒட்டகம் வாங்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர் மறுபடியும் பாபிலோனுக்கு செல்கிறார். தன்னிடம் இருந்த அந்த நீல கல்லினை, சஃபயரனை விற்று தனக்கென ஒரு ஒட்டகம் வாங்கியவராக ஒட்டகத்தை கொண்டு அவர் நேரே பெத்லகேமை நோக்கி செல்கிறார். பெத்லகேமை அவர் அடைகிறார். பெத்லகேமை அடைந்த அர்த்தபான் அவர்கள் அங்கு குழந்தையை தேடுகிறார். 3 ஞானிகளையும் தேடுகிறார். அர்த்தபானால் இயேசு குழந்தையையும் 3 ஞானிகளையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே அங்கு ஒரு இல்லத்திலே சென்று அந்த இல்லத்தின் உள் அவர் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு பெண்மணி குழந்தையை வைத்தவாறு இருக்கிறார், அழுது கொண்டிருக்கிறார். ஏன் அழுது கொண்டிருக்கிறீர் என்று அந்த பெண்மணியை இவர் பார்த்த பொழுது அந்த பெண்மணி கூறுகிறார், அரசர் ஏரோது அவர்கள் பிறந்த அனைத்து குழந்தைகளையும் கொல்ல வேண்டும் என்று படைவீரர்களை இங்கு அனுப்பியிருக்கிறார். இதோ படைவீரர்கள் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று குழந்தைகளை கொண்டு கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய குழந்தையை நான் எப்படி உயிர் காப்பாற்ற வேண்டும் என்று நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்று கேட்டபொழுது அர்த்தபான் அவர்கள் அதனை உணர்ந்து கொண்டவராக, அப்படி என்றால் இயேசு எங்கே, 3 ஞானிகளும் எங்கே, 3 ஞானிகளை பார்த்தீர்களா என்று கேட்டபொழுது யோசேப்பு மரியாவையும் இயேசுவையும் கூட்டிவிட்டு அவர் எகிப்திற்கு தப்பி சென்று விட்டார். இதோ என்னுடைய குழந்தையை நான் காப்பாற்ற வேண்டும் என்று அந்த தாய் கூறிய பொழுது கதவை தட்டும் ஒரு சத்தம் கேட்டது. அப்பொழுது அர்த்தபான் சென்று கதவை திறந்த பொழுது அங்கே படை வீரர்கள் குழு தலைவருடன் வந்து வீட்டிற்குள் நுழைகையில் முதலில் அந்த குழு தலைவர் உள்ளே வருகிறார். வந்து இங்கே குழந்தை இருக்கிறதா என்று குழந்தையும் காண்கிறான். அப்பொழுது அர்த்தபான் தன்னிடம் இருந்த விலை உயர்ந்த சிவப்பு ரூபி கல்லை அந்த படை தலைவனிடம் கொடுத்து விட்டு, இங்கு குழந்தை இல்லை என்று நீ போய்விடு, உன்னுடைய படை வீரர்களிடம் இதை சொல்லாதே, இது உன்னுடைய சன்மானமாக இந்த ரூபி கல்லினை எடுத்து சென்றுவிடு என்று கூறுகிறார். அதனை பெற்றுக்கொண்ட படை வீரர் தலைவன் அந்த ரூபி கல்லினை வாங்கியவராக வெளியே சென்று, நாம் தொடர்ந்து பயணிப்போம், இங்கு எந்த குழந்தையும் இல்லை என்று கூறிவிடுகிறார். அவர்கள் சென்று விடுகிறார்கள். அப்பொழுது அந்த தாய் ஆனந்தப்பட்டு, என்னுடைய குழந்தையை நீர் காப்பாற்றினீரே, அதற்கு உமக்கு நன்றி என்று கூறுகிறார். அப்பொழுது அந்த அர்த்தபான் அந்த தாயிடம் கூறுகிறார், இது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பரிசினை கொண்டு நான் மனிதனை காப்பாற்றி இருக்கிறேன், நான் எப்படி ஆண்டவரை சந்திக்க போகிறேனோ என்பது எனக்கு தெரியாது என்று கூறிய பொழுது அந்த தாய் கூறுகிறார், நீர் என்னுடைய குழந்தையை காப்பாற்றி இருக்கிறீர், எனவே நிச்சயமாக ஆண்டவர் உமக்கு உதவி செய்வார், ஆண்டவர் உமக்கு காட்சி அளிப்பார் என்னும் நம்பிக்கையோடு செல் என்று கூறுகிறார். அப்பொழுது காலங்கள் செல்கின்றன. அர்த்தபானால் குழந்தையையும் திருக்குடும்பத்தினையும் சந்திக்க முடியவில்லை. இருந்த போதிலும் அவர் என்றாவது ஒரு முறை நான் இந்த அரசரை கண்டுபிடிப்பேன், சந்திப்பேன், அவருக்கு என்னிடம் இருக்கக்கூடிய கடைசி பரிசாகிய இந்த விலை உயர்ந்த முத்தினை, இந்த வெண்முத்தினை கொடுப்பேன் என்று அவர் சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டிருந்தார். எவரெல்லாம் ஏழைகளாக இருந்தார்களோ அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார். அதுபோல எவரெல்லாம் துன்பப்பட்டாரோ அவருக்கு உதவி செய்து கொண்டிருந்தார். இவ்வாறு செல்ல செல்ல 33 ஆண்டுகள் ஆகிற்று. அப்பொழுது அவர் எருசலேமை சுற்றி வரும்பொழுது அங்கே ஒரு செய்தியை கேள்விப்படுகிறார். அந்த செய்தி என்னவென்றால், மிகவும் உன்னதமான ஒருவரை இன்று சிலுவையிலே அறைவதற்காக கொல்கொத்தா என்னும் மலையிலே அவர்கள் இழுத்து செல்கிறார்கள்.
அவருடைய என்று இவர் அர்த்தபான் கேள்விப்படுகிறார். அப்பொழுது அர்த்தபான் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று அனைத்தையும் கேட்டு தெரிந்து கொண்ட நேரம் அர்த்தபான் உணர்ந்து கொள்கிறார், இவர்தான் பிறந்த அரச குழந்தை. இப்பொழுது 33 ஆண்டு காலம் ஆகிறது. எனவே இந்த அரசரை நான் சந்திக்க வேண்டும். இந்த விலை உயர்ந்த வெண்முத்தினை அரசருக்கு நான் பரிசளிக்க வேண்டும் என்று அவர் கொல்கத்தாவை நோக்கி விரைந்து செல்லும் பொழுது அங்கே ஒரு சில படை வீரர்கள் ஒரு இளம் பெண்ணினை விரட்டி செல்கிறார்கள். அப்பொழுது அந்த பெண்ணினை பிடித்தவர்கள் அந்த பெண்ணை அவர்கள் இழுத்தி செல்லும் பொழுது அந்த பெண் அர்த்தபானை நோக்கி கதறுகிறார், என்னை காப்பாற்றி இவர்கள் என்னை அடிமையாக விற்பதற்கு கொண்டு செல்கிறார்கள், நிச்சயமாக நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அர்த்தபானை நோக்கி கதறும் பொழுது இவர் யோசித்து பார்க்கிறார், இந்த பெண்ணை நான் எப்படியாவது காப்பாற்ற வேண்டுமே என்று தன்னிடம் இருந்த விலை உயர்ந்த அந்த வெண்முத்தினை அந்த படை வீரர்களுக்கு கொடுத்துவிட்டு இந்த பெண்ணை நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று அந்த பெண்மணியை அவர் வாங்கி காப்பாற்றி விட்டார். அப்பொழுது அவர் உணர்ந்து கொள்கிறார், ஆண்டவருக்கு கொடுப்பதற்காக என்னிடம் இப்பொழுது நீலக்கல்லும் இல்லை, ரூபிக்கல்லும் இல்லை, வெண்முத்தும் இல்லை, எப்படி நான் ஆண்டவரை பரிசு பொருள் இல்லாமல் சந்திப்பேன் என்று அவர் உணர்ந்து அவர் வருத்தப்பட்டு மயங்கி இறந்து விழும்பொழுது அவர் ஒரு குரல் ஒலியை கேட்கிறார். அந்த குரல் என்ன கூறியதென்றால், என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்ற அர்த்தபானே, வாருங்கள், உலக தொடக்கத்தில் இருந்து உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த விண்ணரசில் பங்கு பெறுங்கள் என்று அவரை ஏற்றுக்கொண்டது என்று அந்த புத்தகமானது நமக்கு தகவலை தருகிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த 4வது ஞானியினுடைய கதையை பார்த்தோம் என்றால், அந்த பாரம்பரியமாக வரக்கூடிய 3 ஞானிகள் தங்களுடைய பரிசு பொருட்களால் இயேசுனுடைய வாழ்க்கையை நமக்கு குறித்து காட்டினார்கள். அதாவது கஸ்பார் அவர்கள் கொடுத்த தங்கம் இயேசுவை ஒரு அரசராக்கி காட்டியது, மெல்கியோர் கொடுத்த தூபம் இயேசுவை ஒரு குருவாக காட்டியது, அதுபோல பல்தசார் கொடுத்த அந்த வெள்ளை பூலம் இயேசு நமக்காக இறப்பார், அவர் பலியாக வேண்டியவர், அவர் ஒரு மனிதர் என்பதை காட்டியது. அதே போல இந்த 4வது ஞானியாகிய அர்த்தபான் அவருடைய கதையானது இயேசுனுடைய இந்த திரு குழந்தை பருவத்தை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கதை கிறிஸ்தவர் ஒருவர் எவ்வாறு வாழ வேண்டும், தன்னுடைய வாழ்வில் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், அதே வேளையில் கடவுளை காண்பதற்கு ஒரு நாட்டம் கொண்டவராக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இது மிகவும் அர்த்தபானுடைய கதை நமக்கு முழுக்க முழுக்க ஒரு கிறிஸ்தவ வாழ்வின் சாட்சிய கூறுகளை நமக்கு எடுத்து காட்டுகிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் திருக்காட்சி பெருவிழாவினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது சூரியன் மேலே சற்று எழுந்து வருகிறது, மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. பாருங்கள், பனி, வானத்தில் இருந்த பனிகள் அனைத்தும் விழுந்ததற்கு பிறகு நீல வானத்தினை பார்க்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. விரும்புகிறவர்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளலாம். இப்பொழுது என்னுடைய இந்த குளம் எவ்வாறு இருக்கிறது என்பதை நான் பார்க்க போகிறேன். குளம் சற்று உறைய ஆரம்பித்திருக்கிறது. பாருங்கள், நம்முடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய குளம் உறைய ஆரம்பித்திருக்கிறது. ஓகே நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.
மலர்ந்திருக்கக்கூடிய புத்தாண்டு மிகவும் மகிழ்ச்சியும் அன்பினையும் அமைதியும் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய இல்லங்களிலும் தருவதாக. ஹாப்பி நியூ இயர். ஹாவ் எ பிளஸட் நியூ இயர். சாலிட் நியூ இயர்.